இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் கை செய்யும் எல்லா வேளையிலும் ஒரு பெரிய பரிபூரணத்தை கொடுக்க போகிறார். கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட போறீங்க. நீங்க எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்திலே ஒரு பெரிய பரிபூரணத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படி செய்தா உன் கைகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூரணம் இல்லை. எல்லா காரியத்திலும் ஒரு பரிபூரணம் உண்டாக வேண்டும் என்றால் அவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் செய்கிற வேலை ஒரு பெரிய முழுமையை கொடுக்கும்.